சூப்பர் ஃபேனு ஆட்டம்பர்கு சரவணா ஸ்டோர்ஸில் வாங்கினோம். விங்ஸ் வந்து நல்லா அகலமாக நல்லா காற்று வரும். கொஞ்சம் 65% எலக்ட்ரிசிட்டி சேவிங். மேல் கப்பு இது மேல் கப்பு ஆட்டம்பர்க்னு எழுதியிருக்கா. அப்புறம் +1 இயர் வந்து ரெஜிஸ்டர் பண்ணணும். அவங்க வெப்சைட் வந்துருச்சு. வேனில் ஆப் மூலமாக கனெக்ட் பண்ணிக்கலாம். வைஃபை வந்துருச்சு. வின்னர் ஆஃப் குட் டிசைன் அவார்ட். இந்த எது இருந்தாலும் மேட் இன் இந்தியா தான். ஸோ இது கூட வந்த அசசரிஸ் முதல்ல ஓப்பன் பண்ணுவோம். ரெட்டு எதுன்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறதுக்காக. கீழே பிளாக் இருக்கு, மேலே ரெட் இருக்கு. டைட் பண்ணுறோம். இந்த ஃபேனுக்குன்னே ஒரு 4 ஸ்க்ரூ வந்து அந்த டிசைனை பிடிச்சிக்கிறதுக்காக. இந்த டிசைன் சுவிட்ச் போட்டாச்சு. எல்இடி எரியுது. இன்னைக்கு வந்து ஹாலில் இருக்கிற ஃபேன் வந்து ரிப்பேர் ஆயிடுச்சு. கொஞ்சம் ரொம்ப ஆட ஆரம்பிச்சிச்சு. சீலிங்கில் வந்து அந்த கம்பி தேய ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த மாதிரி விட்டு ஆட ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதனால் வந்துட்டு நம்ம வந்து பிஎல்டிசி ஃபேன் ஆட்டம்பர்க் வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்லைனில் பார்த்தோம். சூப்பர் ஃபேனு ஆட்டம்பர்க் அந்த மாதிரி பார்த்தோம். மாடலில் ரெனேஸா அந்த மாடல் வாங்கலான்னு தான் போனோம். ஆனால் வந்து இந்த விங்ஸ் கொஞ்சம் பிடிக்கல. அதனால் வந்துட்டு ஆட்டம்பர்க் எரிக்கா வாங்கிட்டு வந்தேன். எரிக்கா மாடல். ஆமாம், கொஞ்சம் நல்லா காற்று வரும். இது 4720. சரவணா ஸ்டோர்ஸில் வாங்கினோம். ஆன்லைனில் வாங்கினா ஒரு 3 நாள் 4 நாள் கழிச்சு தான் வரும். முதல்ல விங்ஸ் பார்க்கலாம். ஆட்டம்பர்க் 120 சென்டிமீட்டர். வாட்டேஜ் எல்லாம் என்னன்னு அப்புறம் பார்க்கலாம். ஓகே, இந்த டிசைன்லாம் இருக்கிறதுனால இந்த ரேட்டு, இல்லைன்னா கொஞ்சம் கம்மியாகும். இந்த டிசைன் இருக்கிறதுனால விங்ஸ் வந்து நல்லா அகலமாக நல்லா காற்று வரும். கொஞ்சம் 1 2 3 விங்கு இருக்கான்னு பார்த்துடலாம். 3 இருக்குல்ல, உள்ள எதா இருக்கா? உள்ள எது இல்லை, அப்படியே தூக்கி போ. ஸோ 3 விங்ஸ் அழகா ஐவரி ஒயிட் தானே கலர் பார்க்கலாம். எரிக்கா ஆட்டம்பர்க் சீலிங் ஃபேன். எரிக்கா 65% எலக்ட்ரிசிட்டி சேவிங். 28 வாட்ஸ்ல இருந்து 35 வாட்ஸுக்குள்ள வரும். பிஎல்டிசி மோட்டார், சூப்பர் எஃபிஷியன்ட், ஹை ஏர் டெலிவரி. இது விங்ஸ் பெருசாக இருக்கனால. மண்டையில் எல்இடி இருக்கு. எல்இடி இண்டிகேஷன், எக்ஸ்கியூசட் டிசைன், ஓவர்லே டிசைன் கொஞ்சம் இந்த டிசைன். அப்புறம் ஈஸி டு க்ளீன், ரொம்ப ஈஸியாக க்ளீன் பண்ணலாம் அப்படின்றாங்க இந்த மேலே. அப்புறம் வந்து கண்டெம்பரரி லுக் வித் வைடர் பிளேட் கண்டெம்பரரி லுக் அப்படின்றாங்க. ஓகே, சீலிங் ஃபேன் எரிக்கா ஒய் நாட் அப்படின்னு எதாவது போடுவோம். ஒய் நாட், ஏன் நீங்கள் இதை வாங்கக்கூடாது அப்படின்றாங்க. இப்போ வந்துட்டு உள்ள என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சீலிங் ராடு ஒன்று கொடுத்துட்றாங்க. இது வந்து மேலே, இது கீழே. ஆமாம், இது வந்து டைட் பண்ணால் டைட்டாக பிடிக்கும். அப்படியே நகர். இதை வைக்கிறதுக்கு ஒரு தெர்மோகோல் இதை வச்சு வர்றது. கீழே ஹோலில் வந்துட்டு 2 கப்பு ஆட்டம்பர்க். இது வந்து மேல் கப்பு. இது மேல் கப்பு ஆட்டம்பர்க்னு எழுதியிருக்கா. அடுத்தது கீழ் கப்பில் பேர் எழுதலை. இல்லை கீழ் கப்பில் பேர் எழுதலை. ஸோ கீழ் கப்பு வந்து இப்படி இருக்கும். கொஞ்சம் இது நசிங்கு ஓவல் ஷேப்பில் இருக்குது. கொஞ்சம் இது பண்ணிக்க வேண்டியதான். இது ஓவல் ஷேப்பில் தான் வருதான்னு தெரியல. பெர்ஃபெக்ட் ஓவலாக இருக்குது. இது ரவுண்டாக இருக்குது. ஓகே, இது மேனுவல். வாரண்டி 2 வருஷம் வாரண்டி இருக்குது. பக்கத்தில் இருக்கிற ஃபோன் பண்ணால் வருவாங்க. அப்புறம் +1 இயர் வந்து ரெஜிஸ்டர் பண்ணணும் அவங்க வெப்சைட்.
ஆட்டம்பர்க் வெப்சைட்டில் போய் ரெஜிஸ்டர் பண்ணால் ப்ளஸ் 1 இயர் வாரண்டி. அப்புறம் கடைசியாக வந்து மண்டை வந்து நல்ல ஒரு ஸ்டைலான மண்டை, பெரிய விங்ஸ் ஃபேனோட. அப்புறம் ரிமோட் தராங்க ஃபேனுக்கு. ரிமோட்டா அப்படின்ட்டான் என் பையன். ஃபேனுக்கு ரிமோட்டில் இப்போலாம் வைஃபையே வந்துருச்சு. ஃபேனில் ஆப் மூலமாக கனெக்ட் பண்ணிக்கலாம். வைஃபை வந்துருச்சு. நாங்கள் வந்து விங்ஸ் ஃபேன் பெருசாக இருக்குன்னு சொல்லி இது வாங்கிட்டோம். இதே ரேட்டுக்கு 5200 ரூபாய்க்கு வைஃபை ஆப் கனெக்டனோட இருக்குது. ஆப்பில் இருந்தே கனெக்ட் ஆகிடும். ஃபோனில் ஆப் ஓப்பன் பண்ணி ஸ்பீடு ஸ்லோ பண்ணிக்கலாம். பேட்ரி கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். வேறு என்ன போட்டிருக்காங்க? ஹை ஏர் டெலிவரி, எல்இடி இண்டிகேஷன், அதே தான் போட்டிருக்காங்க. அப்புறம் என்ன வாட்டேஜ் வந்து 35 வாட்ஸ், 230 வோல்ட் ஏசி கொடுத்தா இன்புட் கொடுக்கலாம். ஏசி இன்புட் கொடுக்கலாம், பட் டிசி தான் கன்வெர்ட் ஆகி ரன் ஆகும். ஸ்னோ ஒயிட் வின்னர் ஆஃப் குட் டிசைன் அவார்டு. இந்த ஃபேன் வந்து டிசைன் நல்லா இருக்குன்னு சொல்லி வின்னர் குட் டிசைன் அவார்டு வாங்கியிருக்கான். எந்த வருஷம்? 22-23. சூப்பர் எஃபிஷியன்ட் பிஎல்டிசி மோடா. ரிமோட்டு வித் பூஸ்ட். ரிமோட்டில் பூஸ்ட்னு ஒரு பட்டன் இருக்கு நடுவில். அது பூஸ்ட் போட்டால் இன்னும் வேகமாக சுற்றும் போல. பூஸ்ட். அப்புறம் டைமர் மோடுன்னு இருக்குது. அது எப்படி யூஸ் பண்ணுன்னு பார்க்கலாம். டைமர் 8 மணி நேரம் 5 மணி நேரம் வச்சுட்டு ஆஃப் ஆகிடுமா ஆட்டோமேட்டிக்காக? டைமருக்கு எங்கே காமிக்கும்? டிஸ்பிளே எங்கே காமிக்கும் தெரியல. அதான் டைமர் வச்சோம்னா வந்து டிஸ்பிளே எங்கே காமிக்கும்? 1 2 3 எங்கே காமிக்கும்? டைமர் அழுத்திட்டேன் 15 அழுத்தினோம்னா 15 அழுத்தினோம்னா 15 மணி நேரம் எடுத்துக்கோமா. இதிலே இருக்கு இல்லையா? 1 2 3 4 5. அப்போ 9 ஹவர்ஸ் வைக்கிறீங்கன்னா 9 இல்லையே. ஸோ இது எப்படி ரிமோட் எப்படி யூஸ் பண்ணு தெரியல. அந்த டைமர் மோடு ஒன்று யூஸ் பண்ண மாட்டான். நீ இந்த தொலைக்காமல் வச்சுக்கணும். வேணா சீலிங்லாம் இல்லை, சுவிட்ச் பாக்ஸ்லாம் இல்லை. இதை வச்சு தான் கண்ட்ரோல் பண்ணணும். கீழே லைட் எரியும். ஓகே. இன்சைடு கண்டென்ட்ஸ் இண்டிவிஜுவல் யூனிட்ஸ் நாட் இன்டெண்டட் ஃபார் ரீட்டைல் சேல். மேட் இன் இந்தியா, மேட் இன் புனே, மகாராஷ்டிரா. கமாடிட்டி சீலிங் ஃபேன், அவ்வளோதான். ஸோ இது வாங்கினா நமக்கு வந்து ஒரு 2-3 வருஷத்தில் வந்துட்டு நமக்கு இதோட காஸ்ட்டு வந்துடும். அவ்வளோதான். இப்போ ரிமோட்டுக்கு வந்து முதல்ல செல் போடலாம். ஸோ கரண்ட் பில் வந்து நமக்கு வந்து அடிக்கடி வந்து பார்டரில் 500 கிராஸ் பண்ணி போயிடும். 500 யூனிட்டை வந்து பார்டரில் கிராஸ் பண்ணி போகும். ஸோ இது போட்டோன்னா 500 உள்ளே வந்துடும். ஸோ அதுக்காக தான் வாங்கினது. 2 ஃபேன் போட்டோன்னா நமக்கு வந்து டோட்டலாகவே கம்மியாகிடும். ஸோ இதில் ஏதாவது ப்ராப்ளம் வந்தால் கூட மாற்றிடுவேன். சத்தம் வருது. ஆட்டம்பர்க் டெக்னாலஜிஸ் பிரைவேட் லிமிடெட், மேட் இன் இந்தியா. எது இருந்தாலும் மேட் இன் இந்தியா தான். ஸ்கை ஃபேனா, சூப்பர் ஃபேனுன்னா கூட அதுவும் மேட் இன் இந்தியா தான். இந்த 2 கெப்பாசிட்டர், அந்த டிஸ்க் கெப்பாசிட்டர் 2 போட்டிருக்காங்க. இதெல்லாம் டிஸ்க் கெப்பாசிட்டர் மாதிரி தான் இருக்குது பார்க்குறதுக்கு. உள்ள ரேப் பண்ணியிருக்கு. ஸோ ரெட்டுக்கு ரெட்டும் பிளாக்கும் வயரை கனெக்ட் பண்ணிட்டோன்னா அது ஓட ஆரம்பிச்சிடும். ஸோ இங்கே பியரிங் மேலேயே ஒரு பியரிங் தெரியுது வெளியில். உள்ள வந்து டிசி மோட்டார் இருக்கு உள்ள. டெஸ்டட் ஓகே. 1200. இப்போ முதல்ல பழைய ஃபேனை கழட்டிட்டு புது ஃபேனை மாட்டணும். போட்டுட்டு அப்புறமா ரன் பண்ணி காமிக்கிறேன். இது வந்து உள்ளே இருக்கிற அந்த இது இங்கே கனெக்ட் பண்ணுறது, இதில் கனெக்ட் பண்ணுறது ஐட்டம். அது இல்லாமல் கீழே இங்கே கனெக்ட் பண்ணுறதுக்கு கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். அந்த எண்டு பின் இருக்குது. அப்புறம் இந்த வாரண்டி கார்டில் டேட் போட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ வந்துட்டு இந்த பைப்பு வந்து கொஞ்சம் இதுவே போதுன்னு தான் சொன்னாங்க. ஒயிட் கலரில் இருக்குது.
பட் இருந்தாலும் வந்து நம்ம கொஞ்சம் லென்த்தான பைப் ஒன்று இருக்குது நம்மக்கிட்ட. ஸோ இதை யூஸ் பண்ணுறோம். சீலிங்லேருந்து கொஞ்சம் ஹை சீலிங் எங்களுது. ஸோ அதனால் இதை யூஸ் பண்ணுறோம். ஸோ இது கூட அந்த அசசரிஸை முதல்ல ஓப்பன் பண்ணுவோம். ஓப்பன் பண்ணிட்டு இந்த புஷ்ஷு வந்து அப்படியே பழைய ஃபேனோடதே அப்படியே யூஸ் பண்ணிக்க போகிறோம். அதை அப்படியே இப்படி தொங்கிட்டு இருக்கு, அப்படியே கொண்டு போய் மாட்ட வேண்டியது தான். ஸோ இதை மட்டும் நம்ம இப்போ யூஸ் பண்ணுறோம். முதல்ல வந்துட்டு கேபிள், இவ்வளோ நீளத்துக்கு கேபிள் எடுக்கணும்ல, இது கேபிள் எடுத்துக்கிறோம். ஸோ இது மட்டும் வெளியே ரெண்டுமே பிளாக் கலரில் இருக்கிறனால வந்துட்டு ஒரு இதுக்கு வந்து டேப் சுற்றுறோம், ரெட்டு எதுன்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறதுக்காக. ஸோ பிளாக் சுற்றினது பிளாக்னு வச்சுக்கலாம். இதில் கனெக்ட் பண்ணுறதுக்கு ரெட்டுக்கு ரெட்டு, பிளாக்குக்கு பிளாக் வச்சா போதும். இது வந்து பிளாக்குள்ளே வைக்கணும் கீழே. அடுத்தது ரெட்டுக்கு ஒன்று, இந்த பிளாக் லேபிள் இல்லாதது ரெட்டு. ஸோ இதை வந்துட்டு நம்ம தேய்ச்சிட்டு லைட்டாக மடக்கி விட்டு வயரிங் பண்ணிடலாம். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து கீழே பிளாக் இருக்குது, மேலே ரெட் இருக்குது. இது வந்து சின்ன ஒரு கெப்பாசிட்டரோட கனெக்ட் ஆகுது, டிஸ்கி கெப்பாசிட்டரோட கனெக்ட் ஆகுது. ஸோ நம்ம வந்து இப்போது நம்ம ரெட்டுன்னு சொன்னதை ரெட்டில் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, டைட்டாக வச்சாச்சு. இப்போ வந்து ரெட்டு, சாரி இப்போ போட்டது ரெட்டு, இப்போ போடுறது வந்து பிளாக் லேபிள் இருக்கிறது பிளாக். இது போதும். இப்போ பிளாக்கு ரெட்டு ரெண்டுமே ரெடி. லைட்டாக இழுத்து பார்க்குறோம், ஒன்றும் வரல. சரி, ஓகே. இப்போ வந்துட்டு இங்கே ஒரு எக்ஸ்ட்ரா ஹோல் இருக்கிறது மேலே சீலிங்கில் வரணும். இங்கே வந்து இங்கேயும் ஒரு எக்ஸ்ட்ரா ஹோல் இருக்குது, இது வழியாக விட்டு இது வழியாக எடுக்கணும். ஓகே, இந்த சைடில் ஹோல் இருக்கு இல்லையா? ஓகே. ஸோ இதுதான் கீழே. ஸோ இது வழியாக விட்டு எடுக்கணும், மேலே இது மேலே வரணும், இதே தள்ளணும். ஓகே, இப்படி சென்டரில் இருக்கட்டும். அதே மாதிரி மேலேயும் வந்து டைட் கனெக்ட் பண்ணி ரெடியாக இருக்கட்டும். சரி, ஓகே. இப்போ வந்துட்டு ஒரு கேபிளை வெளியே எடுப்போம். ஓகே, ஒரு வழியாக 2 வயரும் வெளியே எடுத்தாச்சு. ஓகே, இப்போ வந்துட்டு மொத்த வயரும் உள்ள தள்ளி கனெக்ட் பண்ண வேண்டியது. ஓகே ஓகே ஓகே. இந்த மாதிரி ஒரு அலுமினியம் வாசர் கொடுத்துருக்காங்க, பைப்போட ஷேப்பில். அப்படியே வச்சுட்டு ஒரு ஸ்ப்ரிங் நட்டு, அப்புறம் இன்னொரு சின்ன நட்டு ஒன்று போட்டிருக்காங்க. நமக்கு தேவையான அளவுக்கு வந்தால் போதும். ஓகே, இப்போ நமக்கு வந்து அந்த ஹோல்ஸ் தெரியுது. இந்த பின்னை மாட்டிடுறோம், அவ்வளோதான். மாட்டிட்டு இந்த 2 பக்கம் வளைச்சி விட்டுருணும். நல்லா இழுத்துட்டு அவ்வளோதான். மறுபடியும் நட்டு லூஸ் ஆனாலும் வராத மாதிரி 2 பக்கம் வளைச்சி விட்டுருணும். மறுபடியும் டீசிலீவ் பண்ணிட்டு மேலே போய் கனெக்ட் பண்ணி ஸ்டேப் அடித்தோன்னே வேலை முடிஞ்சது, அவ்வளோதான். ஸோ இப்போ விங்ஸ் கனெக்ட் பண்ணுறோம்.
விங்ஸ் வந்து கரெக்டாக மேட்ச் ஆகும். இந்த டிசைனும் இந்த இதுவும் கரெக்டாக மேட்ச் ஆகும். இந்த ஃபேனுக்குன்னே ஒரு பெரிய ஸ்க்ரூ டிரைவர். டூ நாட் ரிமூவ் அப்படின்ட்டுருக்காங்க இந்த ஆரஞ்சு கலர் பேப்பர். ஸோ அது அப்படியே வச்சு டைட் பண்ணணும். நம்ம ஒவ்வொரு விங்ஸாக கனெக்ட் பண்ணுறோம். இந்த ஸ்ப்ரிங்கு நட்டு இருக்கு இல்லையா, வாஷர், அதை மேலே போட்டுரும். ஓரளவுக்கு 5 ஸ்டார் ரேட்டிங் போட்டுருங்க. 5 ஸ்டார் பவர் சேவிங் கைட். 5 ஸ்டார். அதாவது 1, 2, 3 அப்படிலாம் வச்சிங்கன்னா வந்து உங்களுக்கு கம்மியாக தான் பவர் எடுக்கும். 5ல் வச்சா தான் 35 வாட்ஸ் எடுக்கும். 1, 2, 3லலாம் வந்து பார்த்திங்கன்னா 1லலாம் வந்து 15 வாட்ஸ் 20 வாட்ஸுக்குள்ளே தான் எடுக்கும். கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் காமிக்கிறேன் பாருங்க. ஓகே, இதுதான் நம்ம ஃபேன். நல்லா இருக்கா? ஓகே, வித் ரிமோட் கண்ட்ரோல். ஓகே, மாட்டிட்டு எடுக்கலாம் வீடியோ. ஃபேன் வந்து இப்போ மாட்டியாச்சு. இப்போ சுவிட்ச் ஆன் பண்ணி ரிமோட்டில் ஆன் பண்ணி பார்க்கலாம். சுவிட்ச் போட்டாச்சு, எல்இடி எரியுது. ஸோ இப்போ வந்து 5ல் வச்சுருக்கோம், அதனால் அது ஆட்டோமேட்டிக்காக ஓட ஆரம்பிச்சிடும். நம்ம மேனுவலாக ஆஃப் பண்ணிட்டோம், ரிமோட் ஆஃப் பண்ணிட்டோம்னா வந்துட்டு ஓடாது. சுவிட்ச் போட்டாலும் ரிமோட்டில் ஆன் பண்ணால் தான் ஓட ஆரம்பிக்கும். ஸோ ரிமோட்டில் ஆன் பண்ணி இருக்கும்பொழுது சுவிட்சை ஆஃப் பண்ணனாலும் சுவிட்சை ஆன் பண்ணும்போது அப்படியே ஓடும். ஸோ இதுதான்